உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர்
வாழ்க்கையில் எல்லா நாளும் வெற்றி தான் ஆண்டவரே. நீங்கள் கூட இருக்கனால எங்களுக்கு தோல்வி கிடையாது. எல்லா நாளும் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான். எல்லாம் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கனால எங்களுக்கு வெற்றி, நீங்கள் எங்கள் கூட இருக்கனால எங்கள் வாழ்க்கையில் பலவீனம் கிடையாது, எங்களுக்கு பலன். நீங்கள் எங்கள் கூட இருக்கனால எங்கள் வாழ்க்கையில் சோர்வு கிடையாது, எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் எங்கள் கூட இருக்கனால எங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் கிடையாது, எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து. நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சுகம் பெருகும், செழிப்பு பெருகும், உங்களுடைய வெற்றி இன்னும் பெருகும். ஹல்லேலூயா ஷபலகதியான் தரபரபரபா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்வி இருக்குது, உங்களுக்கு வெற்றி கிடையாதுன்னு பிசாசு சொல்கிற பொய்யை ஒரு நாளும் நம்பாதீங்க. அந்த பிசாசின் சதிகளை எல்லாம் நீங்கள் முறியடிங்க இயேசுவின் நாமத்தினால. அதெல்லாம் பொய். உங்கள் மேலே தோல்வி உங்களுக்குன்னு சொல்கிறது பிசாசுடைய சத்தம். அது கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் பிசாசின் சகல தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள்னு. அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க எங்களை திராணி உள்ளவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற வெற்றியை சுதந்திரித்து கொள்ள, நீங்கள் வைத்திருக்கிற சுகத்தை சுதந்திரித்து கொள்ள, எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் பிடித்து கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு விரோதமாக நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பிடித்து நிற்கிற பொழுது எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் இயேசுவின் நாமத்தினால. இந்த ஆராதனை வேலையில் இப்போ நம்ம துதித்துட்டு இருக்க வேலையில் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் அது இப்பொழுதே வாய்க்காதே போகும் இயேசுவின் நாமத்தில். வாய்க்காதே போவதாக இயேசுவின் நாமத்தில். நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பிடித்து கொண்டு நில்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் துதிக்கிற பொழுது அந்த கதவுகள் அவங்களுடைய சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்பட்டது போல, அப்பா இந்த வேலையில் துதிக்கிற வேலையில் நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுது இயேசு நாமத்தினால. இந்த வேளையில உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்களுடைய மினிஸ்ட்ரியில இருக்கிற எல்லா கட்டுகள் அறுக்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா ஷபலக ரபரப அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படும் பார்க்கிறோம். இந்த வேளையில ஆண்டவர் எல்லாரையும் அபிஷேகிக்கிறார். உங்களோட நுகங்களை எல்லாம் முறித்து போடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குன்னு சொல்றாரு. உங்க நுகத்தை எல்லாம் அவர் இன்னைக்கு மெதுவா மாற்றுறாரு. உங்க சுமையை எல்லாம் லகுவாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா ரபா லரியா கரபா ஷபலபரபா. நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரை பார்த்து சொல்லு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எதற்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாவற்றையும் ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. எல்லாவற்றின் மீது வெற்றி சிறந்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதனால ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட இருக்கிறனால எங்களுக்கு எல்லா நாளும் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லுவோமா. ஹல்லேலூயா ஷபரபா. இங்க பாருங்க 17வது வசனம் சொல்லுது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே. கர்த்தர் சொல்றத என்ன சொல்றாருன்னா, அப்படி அல்ல ஆண்டவர்ன்றீங்க நிறைய பேர் இன்னைக்கு. லோத்துக்கு ஒரு வார்த்தை வருதுப்பா, அழிக்க போறாங்க சோதோம் குமாராவை, நீ அங்க போனதே தப்பு, ஒரு அழிவு அங்க வரப்போகுது, அங்கிருந்து ஆண்டவர் உன்னை காப்பாத்துறாரு. ஒன்ன லோத்த மனைவிய பிள்ளைகளை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராரு. இன்னைக்கு நிறைய பேரை ஆண்டவர் அப்படிதான் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த கடைசி காலகட்டத்தில் நிறைய அழிவுலேருந்து இந்த மெசேஜை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களே, உங்களை ஆண்டவர் நினச்சிட்டு இருக்கீங்களா, என் வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லைன்னு? ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்து அநேக அழிவிலிருந்து உங்களை இழுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பல அழிவிலிருந்து உங்களை காப்பாற்றி இருக்கிறாரு, இன்னும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இதமாச்சு இவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வெளியே விட்டா அவங்க என்ன சொல்றாங்க? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, மலைக்கு ஓடிப்போ. அதுக்கு லோத்து என்ன சொல்றாரு? அப்படி எல்லாம் ஆண்டவர் அந்த மாதிரி இல்லைன்றாரு. கர்த்தர் சொல்ற வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்றீங்க. ஆண்டவர் எந்த பெண்ணை கல்யாணம் பண்ண சொல்றாரோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அப்படி எல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. எந்த ஊழியத்தை செய்ய சொல்றாரோ அந்த ஊழியத்தை செய்யணும். அப்படி அல்ல ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது.
இந்த ஐக்கியத்திலேருந்து, இந்த உலகத்திலேருந்து, இந்த சோதோம் குமாராவை விட்டு வெளியே வான்னு சொன்னா அப்படி அல்ல ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. நல்ல ஒரு ஆவிக்குரிய உறவுரை, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ள வந்துரு, நல்ல ஒரு ஃபெலோஷிப்பை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. ஆபிரகாமை விட்டு வெளியே போகாத அப்படின்னு சொன்னா அப்படி அல்ல ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. ரூத்து சொன்னா பாருங்க, அப்படி நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னா, இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. மாமியாரை பார்த்து சொன்னா என்னை விட்டு பிரிஞ்சு போகணும், இனிமேல் சொல்லாதீங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நாங்கள் அந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. நம்ம எதற்கு அப்படி அல்லன்னு சொல்றோம் ஆண்டவரை பார்த்து. பாருங்க, அவர் சொல்றாரு, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். பார்த்தீங்களா, கடவுளுடைய வார்த்தை என்ன, நீ மலைக்கு ஓடிப்போ. இவர் என்னமா சொல்றாரு, அவர் சொல்றாரு மலைக்கு ஓடி போக என்னால் முடியாதான். இங்க பாருங்க, ஒரு காரியத்தை ஆண்டு உங்களை செய்ய சொல்றாருன்னா ஐயோ அது என்னால முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு காரியத்தை உங்களை செய்ய சொல்றாருன்னா அது செய்யறதுக்கான பலத்தை கொடுக்க போறது அவர் தான். மலைக்கு ஓடி போன்னு சொன்னார்னா மலை மேல ஏறுறதுக்கு பலத்தை கொடுக்க போறதும் அவர் தான். அதான் அந்த லோத்துக்கு தெரியல பாருங்க. மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொன்னதை என்னால் மலைக்கு ஓடி போக முடியாது, எனக்கு அந்த பலன் இல்லைன்றார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய சொல்ற காரியங்களை உங்களுடைய பலத்தை வச்சு நீங்க தீர்மானிச்சு ஐயோ அது முடியாது, இது முடியாது, அது என்னால பண்ண முடியாது, ஊழியத்துல அது எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஒரு காரியத்தை அவர் செய்ய சொன்னார்னா அதற்குரிய பலத்தை கொடுக்கிறவர் அவர் தான். மலைக்கு ஓடி போனார்னா மலையை பார்த்து திகைச்சு நிற்கிறாரு லோத்து. இந்த மலை மேல நான் எப்படி ஏறுவேன், எனக்கு அந்த பலன் இல்லையே, வயதாயிடுச்சுன்றாரு. சொல்றது யாரு, கடவுளின் வார்த்தை வருகிறது. அப்போ எடுத்து ஒரு ஸ்டெப்பை வச்சிருந்தாருன்னா அடுத்த ஸ்டெப்பு அவருக்காக எல்லா ஸ்டெப்பையும் கர்த்தர் எடுத்து வைத்திருப்பார். அடுத்தது வசனம் சொல்லுது, தீங்கு என்னை தொடருமா. தீங்கு, இவர் தீங்கிலே வாழ்ந்த மனுஷன், பாவத்திலே இங்க பாவம் இவர் சுத்தி கடந்துச்சு, இங்க இல்லாத தீங்க அங்க வரப்போகுது. கர்த்தர் இடத்துக்கு போன்னு சொன்னா தீங்கு பின்னாடி அனுப்புவாரா? இவர் எப்படி பார்வை எப்படி இருக்குது பாருங்க. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேனா. கர்த்தர் ஒன்று நீ மலைக்கு போன்னு சொன்னா அங்க உனக்கு மரணத்தையே வச்சிருப்பாரு. ஆண்டவர் நமக்கு ஒன்று சொன்னா அங்க ஜீவனை வைத்திருப்பார். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நமக்கு வருதுன்னா அங்க ஒரு ஜீவன் இருக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கு ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதோ அந்த ஊர் இருக்கிறதே. கடவுள் சொல்றாரு இதோ இந்த மலையில் ஏறுன்றாரு. லோத்து சொல்றாரா இதோ அதோ அந்த ஊர் இருக்கிறது. கர்த்தர் காட்டுறது இதோ, இவர் சொல்றது அதோ. இதுதான் நடக்குது. ஆண்டவர் உன்னை காட்டுறாரு, அதுப்பான்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், இல்ல ஆண்டவரே இது அது அது அதுன்றோம். ஆண்டவர் சொல்றாரு எப்பா இதுப்பா அப்படின்றாரு. நிறைய பேர்கிட்ட என்ன சொல்றாங்க, இது இல்ல ஆண்டவரே அது அது. இங்க பாருங்க, கர்த்தர் காட்டுறத பார்த்து வாழுங்க, நீங்க பார்க்கறத பார்த்து வாழாதீங்க. ஆண்டவர் என்ன காட்டுறாரு கொஞ்சம் பாருங்க, கவனிங்க. அங்க ஜீவன் இருக்கிறது, அங்கு தீங்கு இல்லை, அங்கு மரணம் இல்லை, அங்கு வாழ்வு இருக்கிறது, அங்க பாதுகாப்பு இருக்கிறது, அங்க அழிவு இல்லை. இவர் பாருங்க இது ஒன்று காட்டுறாரு, இது சின்ன ஊர் தானப்பா, அங்க என்னப்பா பெரிய ஆபத்து இருக்க போகுது, நான் அங்க போய்க்கிறேன்ப்பா, நான் அங்க போய்க்கிறேன். அது வேணாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் பேச்சை கேட்கறது இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கறது இல்லை. தன்னுடைய மன விருப்பத்தின்படி வாழ்றது, தன்னுடைய ஆசையின்படி வாழ்றது. ஊழியத்தை கூட சொல்றேன், ஆண்டவர் சொல்றபடி செய்யறது இல்லை. இல்லை ஆண்டவர் அப்படி செஞ்சா கொஞ்சம் கஷ்டம் எனக்கு, இங்க இது பாருங்க ஆண்டவர் இப்படி நான் செய்யறேன், நான் அப்படி செய்யல இப்படி செய்யறேன், எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆண்டவர் அப்படின்னு. இங்க பாருங்க, அது மலை மேலே ஏறுறது கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் சின்ன ஊருக்குப்பா நாங்கள் போகிறேன் இஷ்டப்பா கஷ்டத்தை பார்த்துட்டு இஷ்டமாக போகிறாரு. அங்கே நடக்குது பாருங்க, வேற வழி இல்லாமல் கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுறேன். எப்பா போப்பா, இதுலேயும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஊரையும் அழிக்க வேண்டியது தான்.
அதுவும் சோதோம் கொமோராவோட பட்டணத்துல ஒரு ஊர் தான், சேர்ந்த ஊர் தான். லோத்துக்காக அதை அழிக்காம விடுறாரு ஆண்டவர். சரி போ, அங்க இவன் திரும்ப சோதோம் கொமோரால இருந்து வந்து காப்பாத்தி கொண்டு வர அழிக்க போறாரு. திரும்ப எங்க போகுது பாருங்க கண்ணு, அதே சோதோம் கொமோராவில் இருக்கிற ஒரு ஊர்ல போகுது. சின்ன ஊர் தானே, போயிடுறேன். திரும்ப ஃபுல்லா மனசு அந்த ஊரை விட்டு வரமாட்டேங்குது, பாவத்தை விட்டு வரமாட்டேங்குது. சில பேரோட வாழ்க்கை இன்னும் அப்படிதான் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆண்டு எப்படியாவது வெளியே இழுத்துட்டு வந்து உன மன மேல ஏத்திரலான்னு பாக்குறாரு. இன்னும் இந்த பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிற கூட்டத்துல மூழ்கி இருக்காதீங்க, அதுல இருந்து வெளியே வந்துடணும் பாருங்க. அந்த இடத்துலயே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பெரிய கிருபை பாராட்டி, சரி போ, உனக்காக அந்த ஊரை நான் அழிக்கல, ஏன்னா அதையும் அழிக்க வேண்டிய ஊர் தான், அதுவும் அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஊர் தான். போ, உனக்காக நான் அந்த ஊரை நான் கவிழ்த்து போடல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. 30ஆம் வசனம் சொல்லுது, பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே கூடியிருந்தார்கள். எப்பா, இந்த சோவா இருக்குது, யாரு சோவார் இங்க வந்து பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் சோதோம் கொமோராவை பார்த்தாரு, பாத்தீங்களா, நல்ல தேசமா இருக்குப்பா, நல்ல நீர்வளம் பொருந்தின தேசம்ப்பா, கர்த்தர் ஆசீர்வதிச்ச தோட்டம் போல இருக்குப்பா, நாங்க போறோன்னு போய் இவர் பார்த்து போனாரு பாருங்க, போய் மாட்டினார் இல்லையா. அங்கிருந்து காப்பாத்தி கொண்டு வர கடவுளை இங்கிருந்து பார்த்தா, எப்பா நான் சோவாருக்கு போறேன், அவர் சொல்ல, எப்பா நீ மலைக்கு போப்பா. இல்ல நான் சோவாருக்கு போறேன். அங்க சோவாருக்கு போனா அங்க பாருங்க, போன வேகத்துல திரும்ப ரிட்டர்ன் ஆகுறார். ஏன்? வசனம் சொல்லுது, சோவாருக்கு பயந்தான். போனாதானே தெரியுது உள்ள என்ன இருக்குன்னு. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையே அதே தான், வெளியே இருந்து பாக்குறீங்க. உங்க ஆவிக்குரிய பெற்றோர்கள், ஆவிக்குரிய ஃபெலோஷிப் சொல்லுது, பிரதர் வேணாம், நெருப்பு சுட்டுடும், வேணா உள்ள போயிடாதீங்க, உள்ள ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்ற ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்கறது கிடையாது, ஆவிக்குரிய தலைவருடைய சத்தத்தையும் கேட்கறதும் கிடையாது, இல்ல ஆவிக்குரிய ஃபெலோஷிப் சொல்ற சத்தத்தையும் கேட்கறது கிடையாது. போயிடுறது. நான் போய் தொட்டு பார்க்குறேன், இங்கிருந்து பார்த்தா நல்லாதான்ப்பா இருக்குது, உள்ள போய் பார்ப்போம். எத்தனை வாட்டி நீங்க நான் போய் மாட்டிருக்கீங்க நிறைய பேர். இப்பதான் சோதோம் குமார்ல இருந்து வந்தாரு, அந்த அடிப்பட்ட அந்த வலி கூட தீரல, அங்க புத்தி வந்திருக்கணும்ல லோத்துக்கு. திரும்பி இப்பதான் வந்தாரு, வந்த வேகத்துல பக்கத்துல இன்னொன்னு, அப்பா சோவார்ல போய் ட்ரை பண்ற, அங்க போறாரு. வசனம் சொல்லுது 30ஆவது வசனம், அப்பா பயந்து சோவாருக்கு பயந்து திரும்ப ஓடுறாரப்பா, போய் ஒரு மலை மேல ஏறுறாரு. அது அந்த மலை இல்ல, கர்த்தர் போக சொன்ன மலை இல்ல, இது வேறொரு மலை. அங்க ஒரு மலையில போய் எங்க என்ன பண்றாரா, அவரும் அவருடைய பெண்களும் கெபியிலே கூடியிருந்தார்கள். லோத்தோடைய முடிவை பார்த்தீங்களா? லோத்தோடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? ஆபிரகாமோடு ஆசீர்வாதமாய் மந்தைகள் பெருகி இருந்தது, ஐஸ்வர்யம் மிகுதியாய் இருந்தது. லோத்தோடைய ஆசீர்வாதம் இந்த பூமியை தாங்க கூடாததா இருந்தது, ஆபிரகாமுக்கு நிகராய் இருந்தது. அவன் ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்தான். இன்றைக்கு அந்த லோத்து என்னாச்சுன்னா, அவன் பார்த்து கர்த்தர் காட்டுற மாதிரி வாழாம, கர்த்தர் மலையை காட்டினா இவன் சோவாருக்கு ஓடுறது, கர்த்தர் ஆபிரகாமா காட்டினா இவன் சோதோம் கொமோராவுக்கு ஓடுறது, கர்த்தர் அதோன்னா இல்ல ஆண்டவரே இதோன்றது. இப்படியே வாழ்ந்த லோத்து ஐஸ்வர்யவானா இருந்தும் செல்வ செழிப்பு சீமானா இருந்து கடைசியில் மிருகங்கள் போய் தங்குகிற ஒரு கெபியிலே வாசம் பண்ணினான். பயந்து மனிதர்களுக்கு பயந்து, எது நல்லா இருக்கு நினைச்சானோ அதுவே அவனை பயம்புறுத்தியது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த பாவத்தை நல்லா இருக்கு பிரதர், இந்த ஃபெலோஷிப் நல்லா இருக்கு, இந்த சோதோம் குமாரா மக்கள் நல்லா இருக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம், பாவத்துல கொஞ்சம் நல்லா தானே இருக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இல்லாத உறவு என்ன செய்யும் தெரியுமா? கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உங்களை பயம்புறுத்தும், உங்களை பிளாக்மெயில் பண்ணும், உங்களை கொலை செய்ய தேடும். பயந்து என்ன செய்யறாரு? மலையிலே ஒரு கெபியிலே போய் பதுங்குகிறார், தன் உயிரை காப்பாற்றி கொள்ள. லோத்து. பிரியமானவர்களே, லோத்தின் வாழ்க்கை
நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும், நமக்கு ஒரு சைனாக இருக்கட்டும், நமக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். நம்ம இதில் உஷாராகணும். பாருங்க, உஷாராயிடுங்க, எல்லாமே உஷாராயிடுங்க. அன்பிலீவர்ஸோட இருக்கிற உறவுகளில் உஷாராயிடுங்க. ஆவிக்குரிய ஃபெலோஷிப் எப்படிப்பட்ட ஃபெலோஷிப் இருக்கு, அதுல உஷாராயிடுங்க. உங்க ஆவிக்குரிய தலைவர்களோடு உள்ள உறவுல உஷாராயிடுங்க. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க செய்யற ஊழியத்துக்கும் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் ஹானர் பண்ற கூட்டத்தில் இருக்கிறோமான்னு செக் பண்ணி அதுல உஷாராயிடுங்க. ஆவிக்குரிய லைஃப்ல உங்களை பல உயரத்துக்கு தூக்கி விடுகிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா, அதை செக் பண்ணி உஷாராயிடுங்க. எப்படி இருந்தவர் லோத்து, சீமானாகவும் ஐஸ்வர்யவானாகவும், மந்தை மேய்ப்பர்கள், மந்தைகள் என்ன, மந்தைகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் என்ன, ஆஸ்திகள் என்ன, இன்று ஒன்றுமே இல்லாமல் அனாதையாக மனைவியையும் இழந்து தன் பெண் பிள்ளைகளோடு கெபியிலே போய் ஒரு மிருகத்தை போல ஒதுங்கி பதுங்கி தன் உயிரை பாதுகாத்து கொள்ள ஒதுங்கினார். என்ன நடந்தது? அங்கேயும் ஒரு அசிங்கம். அதை படித்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கேயும் ஒரு மகா கேவலமான ஒரு காரியம் நடந்தது. முற்றிலும் அவர் வாழ்க்கை சாத்தானால் சீரழிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஒரு மோசமான 2 ஜாதிகள், 2 ராஜ்யங்கள் அங்க பிறந்ததை பார்க்கிறோம். மிகவும் கேவலமான காரியங்கள் அங்க நடந்ததை பார்க்கிறோம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின லோத்து கடைசியிலே தன் வாழ்க்கையை மாம்சத்திலே சாத்தானுக்கு விட்டு கொடுத்து, தன் மாம்ச பார்வைக்கு விட்டு கொடுத்து, தன்னுடைய நான் பார்க்கிறேன், இதுதான் சுய நீதி, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம தன்னுடைய ஆசைகளுக்கும் தன் இச்சைகளுக்கும் தன் விருப்பங்களுக்கும் தன்னை விற்று போட்ட லோத்து வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனது. ஆனால் ரூத்தோடைய வாழ்க்கை அப்படி அல்ல. எதுவுமே இல்லையப்பா அந்த நகோமியிடம், ஆனாலும் அவளை நான் விட மாட்டேன் என்று அந்த நகோமியை பிடித்து கொண்ட ரூத்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுகளில் ஒரு மகளாக மாறிட்டாங்க. பாருங்க, ரூத்து போவாசோடைய சந்ததியில தான் தாவீது வருகிறார். தாவீதின் சந்ததியிலே அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். என்ன ஒரு பாக்கியம்! இதுதான் கர்த்தருக்காக நிற்கிறதும் கர்த்தருடைய கூட்டத்தோட சேர்ந்து நிற்கிறதுக்கும் வருகிறதான பலன். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். உங்க வாழ்க்கை யார மாதிரி வாழ போறீங்க? லோத்து மாதிரியா இல்லை ரூத்து மாதிரியா? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை அப்பா கடவுள் நீர் என்னோடு பேசினீர், அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு நான் பேசியிருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தையாக, வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தையாய் கடந்து சென்று கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீங்க லோத்தை பார்த்து அதோ அந்த மலை, நீங்க அவன் இதோ அப்படி இந்த ஊர் அப்படின்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேணாம். நீங்க அதோடு எதை காட்டுறீங்களா அதுக்கு பின்னாடி போகிறவர்களாக, அது மலையா இருந்தாலும் மலையின் மேல் ஏறுகிறவர்களாக, கர்த்தருக்காய் சாதிக்கிறவர்களாக ஆண்டவரே, எங்கள் கண்கள் பார்க்கிறதை நம்பி அல்ல, கர்த்தர் காட்டுகிறதை நம்பி வாழுகிறவர்களாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. இது நாள் வரைக்கும் லோத்து மாதிரி வாழ்ந்திருந்த வாழ்க்கைக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். இன்னைக்கு ரூத்து மாதிரி வாழுகிற வாழ்க்கைக்கு நாங்கள் வந்து விடுகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ். நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தலைவர்களோடு உறவுகளாக நிலைச்சிடிப்போம் ஆண்டவரே. தேவையில்லாத எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் விட்டு விலகுகிறோம். சோதோம் கொமோராவின் பாவங்களுக்கு விட்டு விலகுகிறோம். இந்த உலகத்தின் பாவங்கள் ஐக்கியங்களுக்கு விட்டு விலகுகிறோம். இந்த உலகத்தின் ஃபெலோஷிப்களுக்கு விட்டு விலகுகிறோம். உங்ககிட்ட வரோம் ஏசப்பா. நல்ல ஒரு ஆவிக்குரிய உறவுக்குள்ள வருகிறோம் ஆண்டவரே. அதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருப்போம் ஏசப்பா. எஸ், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வாழ்க்கைக்குள்ள என்னோடு ஜெபம் செய்து அப்பா, என்னோட ஜெபித்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு புதிய லைஃப், நியூ லைஃப் அப்பா, நல்ல லைஃப் உண்டாவதாக. கெபியில வாழ்கிற வாழ்க்கை அல்ல, கெபியில போய் பதுங்குற வாழ்க்கை அல்ல. எஸ்,
ஆண்டவருடைய வம்ச வரலாறுல சரித்திரம் படைக்கிற வாழ்க்கை, சரித்திரம் படைக்கிற வாழ்க்கை, கர்த்தருக்காய் சரித்திரம் படைக்கிற வாழ்க்கை. எஸ் எஸ் லார்ட், எஸ் லார்ட். கண்களை நம்பி, எங்கள் ஆசைகளை நம்பி நாங்கள் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. உங்களை நம்பி வாழ வருகிறோம், உங்கள் வார்த்தைகளை நம்பி வாழ வருகிறோம். எஸ், உங்களை பார்த்து வாழ வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னோட ஜெபித்து கொண்டுக்கிற எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தெய்வீக சமாதானம், சந்தோஷம் இருதயத்தை நிரப்பட்டும். ஊழியத்திலையும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் முதல் கொண்டு சொல்லுகிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு 1000 மடங்கு கோடி மடங்கு பலன் தருவதாக என்று சொல்லுகிறேன். எல்லாரும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள வந்துடுறோம் ஆண்டவரே. உங்கள் சித்தம் நிறைவேறட்டும், தடைகள் விலகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த மெசேஜை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, ரிவைவல் மீடியா இந்த யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு மாலை 6:30 to 7:30 வரைக்கும் நம்ம ரிவைவல் மீடியா பீட்டர் எல்விஸ் ஆஃபீஷியலில் இது டெலிகாஸ்ட் ஆகுது. அது மாத்திரமல்ல, ஜாய் டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை 1 மணி நேரம் இந்த ரிவைவல் வொர்ஷிப் டெலிகாஸ்ட் ஆகும். அது அநேகருக்கு நீங்கள் அறிவிங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you.